பார்ட்னர் நான் எப்பலாம் வந்து ஒரு பேடான சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்றனோ, அப்பலாம் வந்து அவங்க எனக்கு எமோஷனல் சப்போர்ட் பண்ணாம, எப்பயுமே எனக்கு லாஜிக்கலா ஒரு அட்வைஸ் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் எப்பலாம் டவுனா ஃபீல் பண்றனோ, அப்ப எனக்காக எமோஷனலா என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்வாங்க. நான் உன்ன கவனிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன கோ த்ரூ பண்றியோ அது ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் சொல்வாங்கன்னு நானு எப்பயுமே எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ப கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு பையன வளர்க்கும்போது மட்டும் என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா, "நீ ஒரு பையன், நீ அழக்கூடாது, நீ இந்த மாரி சோகமா இருக்கக்கூடாது" அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அவங்களுடைய எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம அங்க அவங்க சப்ரஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம எமோஷன்ஸ் வந்து எப்படி அவங்க டீல் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதும் அங்க தெரியல. ஸோ ஒருத்தவங்க வந்து எமோஷனல் சப்போர்ட் எதிர்பார்க்கும்போது, எங்க நான் எதனா தப்பா பண்ணிடுவனோ, தப்பா சொல்லிடுவனோ அப்படின்ற ஒரு பயம் அவங்கள ரொம்பவே தடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்க ஹஸ்பண்ட் இந்த மாரி எப்பலாம் நீங்க எமோஷனல் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்களோ, அப்போ சைலன்ட்டா உங்கள விட்டு விலகி போயிடுறாரு. இல்ல மாறா அட்வைஸ் தான் தராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு ஸ்மாலா ஒரு ரெக்வெஸ்ட் நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த மாரி நீங்க எனக்கு எமோஷனல் சப்போர்ட் கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் மாதிரி இப்படிதான் நான் வந்து ஒரு பெர்சன் எமோஷனலா வீக்கா இருக்கும்போது நான் உங்களுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க அத புரிஞ்சுகிட்டு அவங்க உங்களுக்கு எமோஷனலா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. இல்ல நீங்க இது சொல்லியும் பார்த்த பிறகும் அவங்க உங்களுக்கு எமோஷனலா சப்போர்ட் பண்ணலையா, அப்போ நீங்க அங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்.